சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நடிகை விஜய் அவர்கள உடனடியாக கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பல இடங்கள்ல இப்போ பல கட்சியினர் பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கரூர்ல நம்ம நடிகை விஜய் அவர்கள் அவருடைய கட்சி சார்பா பிரச்சாரம் பண்ண போகும்போது, கரூர்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நெருக்கடியாகி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 41 பேருமே அப்பாவிகள் தான். அவங்க எந்த ஒரு பாவமும் பண்ணாதவங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அவங்களால யோசிக்க முடியறதுக்குள்ள அவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி பயங்கரமா இறந்து போயிருக்காங்க. அதுல நெறைய பேரு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள இழந்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நடிகர் விஜய் அவர்கள் தான். ஸோ அந்த இடத்துல இவ்ளோ பேர் தான் கூட்ட முடியும் அப்படிங்கும்போது, அவர் எதற்காக அந்த இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணி, அளவுக்கு அதிகமா மக்கள ஒன்றா ஒருங்கிணைச்சு, இப்படி ஒரு மோசமான செயல் செஞ்சாரு. விஜய் பண்ணது கண்டிக்கத்தக்கது தான். அவரு பண்ணது ரொம்ப மோசம். அவரு வேணும்னே திட்டம் போட்டு எல்லாரையும் கொன்னுட்டாரு. பழி வாங்கிட்டாரு. அவர சும்மா விடக்கூடாது அப்படின்னு பல கட்சியினர்கள் தொடர்ந்து இப்போ கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா, விஜய் தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அங்க நடந்த பிரச்சாரம்லாம் உண்மதான். ஆனா, பிரச்சாரத்துல நெறைய இடையூறுகள் ஏற்பட்டுச்சு. திட்டமிட்டு யாரோ பண்ண சதியில இப்போ விஜய சிக்க வைக்க பார்க்குறாங்க. விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தமும் இல்ல. மக்களோட மக்களா கலந்து, மக்களுடைய கஷ்டங்கள சரி பண்ணணும். மக்களுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் ஒவ்வொரு ஏரியாவா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, விஜயுடைய வளர்ச்சி கண்டு பிடிக்காத ஒரு சில எதிர்க்கட்சியினர் தான் இந்த மாரி மோசமான செயல செஞ்சிருக்காங்க அப்படின்னு விஜய் கட்சி தரப்புல இருந்து இப்போ முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஆனா, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்க. நடந்தது நடந்து போச்சு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கான தண்டனைய கண்டிப்பா அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான் அப்படிங்கும்போது, அவருடைய கட்சி பிரச்சாரத்துல தான் இத்தன பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு விஜய் தான் பொறுப்பு. அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அவர உடனே கைது பண்ணுங்க. கைது பண்ணி சிறையில் அடைங்க. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத நிரூபிச்சே ஆகணும். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பலரும் இப்போ பல இடத்துல பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய விஜய கைது செய்ய சொல்லி இப்போ பயங்கரமா போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால விஜய் கட்சியில இப்போ மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு. உண்மையிலேயே விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் கைது செய்யறது உண்மையிலேயே நல்ல விஷயமா கெட்டதா? இந்த பிரச்சாரத்தப்போ நடந்த 41 பலிக்கு உண்மையான காரணம் விஜய் அவர்கள் கூட்டின கூட்டமா? இல்ல இதுல விஜய் தரப்புல சொல்லக்கூடிய மாரி வேற எதுவும் சதி நடந்து விஜயை எப்படி சிக்க வைக்க பார்க்கறாங்களா? விஜயோடைய அரசியல முற்றுப்புள்ளி கொண்டு வரணும். விஜய் தொடர்ந்து இதே மாரி பிரச்சனை பண்ணா 2026 தேர்தல்ல கண்டிப்பா எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஓட்டு பயங்கரமா சிதற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் விஜய் இப்படி தேவையில்லாத விஷயத்தலாம் பண்ணி பிரச்சனைய வேற எப்படியோ கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ பல எதிர்க்கட்சியினர் சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் கை செய்யக்கூடாது அப்படின்னு விஜய் தரப்புல இருந்தும் வலுவான கோரிக்கைகளும் இப்போ சற்று முன் எழுந்திருக்கு.